என்னடா வியாபாரம் பண்ற கடையே குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கொட்டுறதுக்கு. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில கொசுவும் தெரியுது. புளிய கொண்டு அரைச்சி டீ போடுறது நீ ஊருக்குள்ள சொல்லிவிடுவேண்டி. ஆஹா, மேல்ட்ட 5000 ரூபாய் கை நீட்டி வாங்கினது தப்பாவுல போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளவு போட்டு விட்டுருக்குமோ? டேய், என்னடா எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானடா? திருக்குறள்ல சாலமே பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தான்டா. கொண்டா. கே 3 யூ இந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய், தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா. அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன புரியுதா இல்லையா? ஆனா அண்ணா, உங்களுக்கு தான் தெரியாது இல்லண்ணே, படிச்ச பொண்ணு போகுது, அதுகிட்ட கேளுங்க. டேய், என்னென்ன வம்புல கொடுத்து விட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு படிக்கிற பிள்ளை, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண. போனேன். எதுவும் நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்களோ, தேரெழுத்து தெருவுல விடாம விட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலங்கோலமாக போறேன். நான் இன்னும் அசைன்மெண்ட் எழுதி முடிக்கலடி. நானே இப்ப கையில என்ன வேற ஒண்ணும் இல்லம்மா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவே. ஒண்ணும் இல்லனே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாப்ள. அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணே வெயில்ல இருப்பாரு இருக்கு, அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாருனே, இங்க சூசுப்பரியே எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து தின்னேன்னு வச்சுக்க, அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். கொஞ்சம் வெளியே வாங்கல. என்னம்மா உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? என்னம்மா சொல்ற? என்னம்மா ஐ லவ் யூ லெட்டர் கொடுத்திருக்கீங்க. இருங்க, நான் என் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. இருமா, ஆவுனா மாமா மாமான்னு அவசரப்படுற. நான் அவனை கூட படிக்கல, இந்த லெட்டரை சேரா பையன் கொடுத்தேன். இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அடிக்க வாரா, அவன் லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். டேய், எங்கடா போன அந்த அழகு? ஏய், என்னடா மாப்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது இல்லடா மாப்ள, அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குடா, அதான். அண்ணே, ஏனே லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா, என் மேல என்ன அப்படி அக்கறை? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற நான் வேறயா? அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லவுமே திட்டுனா, இவன் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லவும் சிரிச்சா. இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கே செட்டில் ஆயிருவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழிய பாப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். சரிண்ணே, எனக்கு அர்த்தம் தெரியல மாமா, நான் படிக்கிற காலேஜ்ல டீச்சர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் மாமான்னு சொல்லுச்சு. டேய் மாப்ள, எனக்கு பயமா இருக்குடா. சும்மா பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய், அப்படி என்னடா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. டேய், கேக்குறடா? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சும்மாதான்டா கேட்டேன். அது ஏண்டா, இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எழுக கூட தாண்டி எவன்னு பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா, அந்த பயல வெட்டி பயல கடையில உட்கார வைக்க கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை நாட்டி சொல்றது? எனக்கு பயமா தாண்டா இருக்கு, உள்ள போடா. ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே நானா இருந்தா அந்த 2 பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து 2 நாளையில 2 பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. இவ்வளவு கோவக்காரனாவல மாறிட்டேன். இந்தடா வைத்து போன முறுக்கு. ஆத்தாடி. தெரியாது, எல்லாம் உனக்காக தான் செல்லம். என்ன மவனை ஓவரா பேசினா முடிய கொளுத்தி விட்டுருவேன். முடிய பத்தில நீ பேசக்கூடாது புச்சுமா. மஞ்ச காமலை வந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு கண்கள் என்ன பாட்டு கேக்குதா? பாட்டு பிச்சு போடுவேன், பிச்சு.
உன்னெல்லாம் ஹீரோயின் ரேஞ்சு ஃபீல் பண்ணேன் பாரு. சேம் பிளட் பிரேக்கு இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணடா. விடுறா 100 ரூபா இருக்கு. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு ஆ? ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிருஷ்ணல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கொடு. கடைக்கு மண்ணெண்ணை வாங்கி ஊத்திட்டு காலில் தாரே. அப்பப்பா என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. அண்ணா ஒரு விஷயம் சொல்றேனே. என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய் என்கிட்டே வா. அண்ணே பழக்க வழக்க வேற, தொழில் வேறனே. டேய் நீ என்னமோ அம்பானி கிட்ட வேலை பார்க்கறாப்ல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய் என்னடா இதுக்கு போய் அட கோச்சுக்கிட்டு? போங்கண்ணே. வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேரா போலீஸ் பிடிச்சு பேசினேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சுச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட்டு. இத வேற தெரியாம திருடி தின்னு டருன்னு போகுது. இப்படி போகுது. டேய் மானத்தை வாங்காத. அதை விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பம் இருக்குனே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேராவை இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கையிலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனான். கையிலோடைய அப்பாவா? அத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட் விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய் உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்திரம். அங்க இருந்துகிட்டு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான். வாடா. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு. ஆடுறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றான் மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ நீங்க நானா? கிளம்பலாமா? கார் வரட்டும். யார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருந்தானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுக்கு காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அடே எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓய், ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் போய். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் போய். டேய் மச்சான், பேசாம நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டிய டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் a டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்குள்ள போயிட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். சார் அடிப்பீங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். மச்சான் அந்த 10 ரூபா இருக்கா? குடு சார். ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார்.
லஞ்சமா கொடுக்குற? மச்சி யாரு அது உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு, வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இது முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் பூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன், நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு. இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற. இப்பதான் வரீங்களா? இல்ல, 1/2 hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ, அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்றேன். சீ 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 சீ, என்னங்க நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரியுமாங்க. அப்படியே சொல்றேன். ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ண. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ. மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கிறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணை கேஜ் மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு புடவை இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது புடவை போல இருக்கு. இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொல்லவே இல்ல தீய வர. நாத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரு. மாப்பிள்ளைங்கிற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார், இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா. இன்னொரு ராமச்சந்திரன் தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரனா இரு, அதிக பிரசிங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே, யா, இங்கே இருங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க. 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க, சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார். எவனும் கேக்குறது இல்ல, இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார், இனிமே எவனாவது மீறினானா காலை உடைச்சிடும். அவெல்லாம் அவளை ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கிற? போயா, போய் வேலையை பாரு. ஐயோ, நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்து பையன் மடிச்சபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா, இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்தினது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட், சரிதானே? பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான் வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ, ஏய் ஏய் ஏய், எதடி வெட்டி பொளக்கணும்? அழகு இடத்தை காட்டு. சார், என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவை தடுத்தாலும் சரி, வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான், அத மாமா பாத்துட்டாங்க.
தடுக்காதடா, வெட்டணும். சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. வெட்டுற மாமா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் நான் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க, ட்ரெஸ் நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாயமுடே. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன எழுது பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரியும், அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட்போம். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு, நான் 6 அடிக்க போறேன். ஆமா, சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்க, ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்டு வேலை செய்யறது